எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதடா. அப்படி என்ன டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சி போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ரஜினிகாந்த் சார் அரசியலுக்கு வரதா சொன்ன காலகட்டத்தில் கொரோனா வராமல் இருந்திருந்தா ரஜினிகாந்த் சார் அரசியலுக்கு வந்திருப்பாங்களான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே தொடர்ந்து ரஜினிகாந்தோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ கொரோனா மட்டும் வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அரசியலில் ரஜினி அடியெடுத்து வைத்திருப்பார் அப்படின்றது தான் உண்மை. அரசியல் இறங்கணும் அப்படின்றதுல அந்த காலகட்டத்திலே மிக தீவிரமாக இருந்தார் ரஜினி. லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தது. இப்போ லோகேஷ் கனகராஜ் சார், கமல்ஹாசன் சார் அண்ட் ரஜினிகாந்த் சாரை வச்சு நெக்ஸ்ட் மூவி டைரக்ட் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ இதை கேட்ட ஆடியன்ஸ் வந்துட்டு இல்லை அவர் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது சரியானு பெங்களூர்லேருந்து வினய் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படம் விக்ரம் மாதிரியோ கைதி மாதிரியோ பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அந்த விமர்சனம் நிச்சயமாக எழுந்திருக்காது. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அடிப்படை கூலி திரைப்படத்தை சரியான முறையில் லோகேஷ் கனகராஜ் கையாளாதது தான். தமிழில் சின்ன வயசில் பிளேபேக் சிங்கராக பாடின பாடகர் மற்றும் பாடகி யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. குறைந்த வயதிலே திரைப்படங்களில் பின்னணி பாடல்களை பாடிய பாடகினா உத்ரா உன்னிகிருஷ்ணன் சொல்லலாம். பிரபல பாடகரான உன்னிகிருஷ்ணனுடைய மகள் தான் உத்ரா. சைவம் என்ற திரைப்படத்திலே ஜிவி பிரகாஷனுடைய இசையில் அழகு என்று தொடங்கக்கூடிய பாடலை உத்ரா பாடியிருந்தார். அந்த பாடல் அவருக்கு தேசிய விருதையும் பெற்று தந்தது. அந்த பாடலுக்கு யார் இசையமைத்தாரோ அந்த ஜிவி பிரகாஷ் தான் மிக இளம் வயதிலேயே பின்னணி பாடகரானவர். அவர் தன்னுடைய 6வது வயதிலேயே பின்னணி பாடகரானார். ஹன்சிகா அவர்களோட திருமணம் விவாகரத்து முடிஞ்சதான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஹன்சிகாவுடைய விவாகரத்தை பற்றி வலைதளங்களில் தான் மிக அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர ஹன்சிகாவோ அல்லது அவருடைய கணவரோ இதுவரைக்கும் அதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் தெரிவிக்கலை. தன்னுடைய வலைதள பக்கங்களிலிருந்து ஹன்சிகாவுடன் தான் இருந்த புகைப்படங்களை அவருடைய கணவர் நீக்கிவிட்டதாலேயே அவங்க விவாகரத்து அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா? விஜயகாந்த் சார் ஷார்ட் டெம்பர் குணமுடையவரானு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. கோபம்ன்றது எல்லா மனுஷங்ககிட்டே இருக்கும். அப்படித்தான் விஜயகாந்த்கிட்ட இருந்தது. ஆனால் அவருடைய கோபம் அப்படின்றது மிக நீண்ட நேரம் நீடிக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இளையராஜா சாருக்கும் எஸ்பிபி சாருக்கு இடையில இருந்த நட்பை பற்றி சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டு பிரிஞ்சாங்க அண்ட் எப்படி அவங்க சேர்ந்தாங்கன்னு சொல்ல முடியுமான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் கேட்டிருக்காங்க. இளையராஜா நாடகங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே தனக்கென ஒரு தனி இசை குழுவை வைத்திருந்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். அந்த குழுவிலே கூட இணைந்து இளையராஜாவும் அவருடைய சகோதரர்களும் பணியாற்றி இருக்கிறார். அங்கே தான் இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய நட்பு தொடங்கியது. 2 பேருக்கும் சண்டை அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய பாடல்களை எந்த இசைக்கலைஞருமே தன்னுடைய அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு விதியை கொண்டு வந்தார் இளையராஜா. அதனால தான் அவங்க 2 பேருக்கும் இடையே சிறு மனக்கசப்பு ஒரு காலகட்டத்திலே ஏற்பட்டது. தனுஷ் சார் மற்ற டைரக்டர்ஸோட டைரக்ஷன்லையும் நடிக்கிறாரு அண்ட் இவரும் டைரக்ட் பண்ணுறாரு. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போ தனுஷ் என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ அதை ஒரு காலகட்டத்தில் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் கே பாக்யரா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவருடைய திட்டமிடல் தான். நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றத நாம தானே முடிவு பண்ணணும். சித்ரா சார் அவங்க மேலே ஏதாவது ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ கோபமாக திட்டிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நான் பல ஆண்டுகள் சினிமா பத்திரிகையாளனாக இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சினிமா பத்திரிகையாளனாக இருக்கும்போது மற்றவர்கள் விமர்சிக்காமல் இருக்க முடியுமா? அப்படி ஒரு சில நடிகர்களை நான் விமர்சித்திருக்கிறேன். அதில் ஒரு சில நடிகர்கள் என் மீது கோபப்பட்டதும் உண்டு. ஒரு காலகட்டத்தில் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜயகுமாரை பற்றி நான் சொல்லியிருந்த ஒரு பதில் அவரை மிகப்பெரிய அளவிலே ஆத்திரப்படுத்தியது. அதனால் ஒரு படத்தயாரிப்பு நிறுவனத்தில் என்னை பார்த்த உடனே என் முன்னாடி இருந்த சேரெல்லாம் போட்டு உடைத்தார் விஜயகுமார். அப்படி என்னுடன் மிகவும் மூர்க்கமாக சண்டை போட்ட விஜயகுமார் தனக்கும் மஞ்சுளாவுக்குமான காதலையும் தான் மஞ்சுளாவை கல்யாணம் செய்து கொள்ள போகின்ற விஷயத்தையும் எங்கிட்ட தான் முதலாக தெரிவித்தார். ஜெய்சங்கர் சாரோட அருமை எந்த நடிகருக்கு அதிகமாக தெரியும்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருடைய அருமையை ரொம்ப நன்றாக உணர்ந்தவர்கள் அப்படின்னு நாகேஷையும் சோபையும் சொல்லலாம். சரோஜா மேமோட உண்மையான பேர் என்னன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. சரோஜா தேவியுடைய உண்மை பெயரே சரோஜா தேவி அப்படின்றது தான். திரைப்படங்களில் நடிப்பதற்காக தன்னுடைய பெயரை அவர் மாற்றி வைத்துக் கொள்ளவில்லை. ஹரிஷ் சார் டைரக்ஷனில் பிரசாந்த் சார் அவரோட 55வது திரைப்படம் நடிக்க இருந்தாங்க.
ஆனால் அந்த படத்தோட எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கன்னியாகுமரியிலேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. அரியனுடைய இயக்கத்திலே பிரசாந்த் ஒரு படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு பிரசாந்துடைய பிறந்த நாள் என்று அறிவித்த தியாகராஜன் அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த செய்தியுமே வெளியிடலை. இப்போ அவருடைய இயக்கத்திலே பிரசாந்த் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னாலாவது அந்த படம் தொடங்குமா தொடங்காதா என்பதை பற்றி அவர் சொல்லாததுனால அந்த படம் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் உங்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. ரஜினிகாந்த் சாரோட ஜானி படம் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு சரியான யோசனை. ரஜினிகாந்துடைய ஜானி திரைப்படம் மறுவெளியீடு செய்யப்பட்டால் நிச்சயமாக நல்லதொரு வரவேற்பை பெறும். ஜெய்சங்கர் சார் மற்றும் விஜய் சார் சேர்ந்து எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. விஷ்ணு, சந்திரலேகா, காலமெல்லாம் காத்திருப்பேன் ஆகிய படங்களில் விஜயோடு இணைந்து நடித்திருக்கிறார் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். எஸ்பிபி சாரோட வாய்ஸ் ரஜினிகாந்த் சாரை விட கமல்ஹாசன் சாருக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு மடிப்பாக்கம்லேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்தவரையில் அவர் யாருக்கு பாடினாலும் அவங்களுக்கு அந்த குரல் பொறிந்திருந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் உங்களை வியக்க வச்ச டைரக்டர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே என்னை வியக்க வைத்த இயக்குனர் அப்படின்னா மிகப்பெரிய பட்டியல் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஏ பீம்சிங்கை சொல்லலாம், எஸ் பாலச்சந்தர், ஏசி திருலோச்சந்தர், ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, KS கோபாலகிருஷ்ணன், சங்கர், மணிரத்னம் என்று பல இயக்குநர்கள் அதிலே அடக்கம். ரஜினிகாந்த் சார் நடிச்சிருந்த தளபதி படத்தில் ராக்கமா கையத்தட்டு பாடல் எந்த இடத்துல ஷூட் பண்ணாங்கன்னு திருப்பூர்லேருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. மைசூருக்கு பக்கத்தில் மேல்கோட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மலை மேலே நரசிம்ம சுவாமி கோயில் கூட இருக்குது. அந்த இடத்துல பல திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த இடத்துல தான் ராக்கம்மா கையத்தட்டு என்ற பாடலும் படமாக்கப்பட்டது. AVM நிறுவனத்துக்காக பாரதி ராஜா இயக்கிய புதுமை பெண் திரைப்படத்தில் கூட ஒரு பாடல் காட்சி அந்த இடத்துல படமாக்கப்பட்டிருந்தது. பாலு மகேந்திரன் சார் ஏன் வேற ஜானர்ஸில் படம் டைரக்ட் பண்ணலன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாலு மகேந்திராவுடைய படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூடுபனி, அழியாத கோலங்கள், மூன்றாம் பிறை, நீங்கள் கெட்டவை, ரெட்டவால் குருவி, வீடு, சந்தியாராகம், மறுபடியும், வண்ண வண்ண பூக்கள், சதிலீலாவதி இதெல்லாம் பாலுமகேந்திரா இயக்கிய ஒரு சில படங்கள். இந்த படங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று மாறுபட்ட படங்கள் தான். அப்படி இருக்க வித்தியாசமான ஜானரில் பாலுமகேந்திரா படம் பண்ணலன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல. 2009 ரிலீஸ் ஆன ஈரம் மற்றும் சொல்ல சொல்ல இனிக்கும் இந்த 2 படத்தில் எந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. 2009ஆம் ஆண்டில் வெளியான ஈரம், சொல்ல சொல்ல இனிக்கும் ஆகிய 2 படங்களில் ஈரம் திரைப்படம் தான் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சொல்ல சொல்ல இனிக்கும் திரைப்படம் விமர்சகருடைய பாராட்டியும் பெறலை, வசூல் ரீதியாகவும் வெற்றி பெறலை. ஆக்டர் பாண்டு சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அவங்க சன் ஏதாச்சும் மூவி பண்ணுறாங்களான்னு மடிப்பாக்கம்லேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. நடிகர் பாண்டு ஓவியராக இருந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு நல்ல நண்பர். நான் நடத்தி கொண்டிருந்த திரைக்கதிர் பத்திரிகைக்கு கூட சில டிசைன்களை எல்லாம் அவர் போட்டு கொடுத்திருக்கிறார். நடிகர் ஆனதுக்கு பின்னாலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நட்பு தொடர்ந்தது. ஒரு நல்ல நடிகராக சினிமா உலகத்தில் வலம் வந்தவர் தான் பாண்டு. சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதனும் சரி, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் அபிஷனும் சரி, சின்ன வயசுலேயே நல்ல டைரக்டருங்கிற ஒரு முத்திரையை பதிச்சிருக்காங்க. இது எல்லாருனாலையும் முடியுமா, இல்லைனா திறமையும் தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்கா, சின்ன வயசுலேயே நம்மளால் படம் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து புவனேஷ் கேட்டிருக்காங்க. எந்த வயதிலும் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டிருக்கீங்களோ அந்த துறையில் உங்களால் முத்திரை பதிக்க முடியும். அதுக்கு முக்கியமான தேவை கடும் உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு. இந்த 2 இருக்கிறதுனால தான் அபிஷன் ஜீவனும் பிரதீப் ரங்கநாதனும் இன்று வெற்றிகரமாக தமிழ் சினிமாவிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் அப்போது நிறைய வில்லன் நடிகர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போது பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு வில்லன் நடிகர்கள் கூட இல்லையேன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு சினிமாவில் வில்லன் நடிகர்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல வில்லன் நடிகர் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. சில திரைப்படங்களே மிகச்சிறப்பாக கூட நடிக்கிறாங்க. ஆனாலும் உங்கள் மனதிலே இப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இன்று தொடர்ந்து ஒரே வில்லன் நடிகரை பல படங்களில் பயன்படுத்துறதில்லை. ஒரு காலகட்டத்தில் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10-15 படங்களில் ஒரு வில்லனாக நடிப்பார். அது மாதிரிலாம் இப்போ எந்த வில்லன் நடிகருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. இந்த ஒரு படத்தில் மும்பையிலேருந்து வில்லனை கூப்பிட்டு வந்து அடுத்த படத்தில் பெங்களூர்லேருந்து ஒரு வில்லனை கூப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லனை ஹைதராபாத்லேயும் கூப்பிட்டு வராங்க. அதனால தான் இந்த வில்லன்கள் உங்கள் மனதிலே பதிவதில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல்.
நடிகர் சிவகுமார் ஏஆர்எஸும் மிகச்சிறந்த நண்பர்கள். பல படங்களில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்படி அவர் நடித்த படங்களில் ஒன்று தான் சாமந்தி பூ என்ற திரைப்படம். அந்த படத்திலே ஷோபா கதாநாயகராக நடித்திருந்தார். அந்த படம் வெளியான காலகட்டத்தில் ஒரு சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் சிவகுமார். அந்த காட்சிக்கு சிவகுமாரோட அவரது மகன்களான சூர்யா, கார்த்தியா இருவரும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேருமே சின்ன சின்ன குழந்தைகள். அந்த சாமந்தி பூ படத்தில் சிவகுமாரை ஏஆர்எஸ் அடிப்பதை போல ஒரு காட்சி வரும். அந்த காட்சி வந்த உடனே ஏஆர்எஸை பார்த்து அப்படி ஒரு முறைத்தாராம் கார்த்தி. எப்போ? அந்த சின்ன வயசுலேயே. அடுத்து இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த திரைப்படமாக ராமன் பரசுராமன் என்ற படம் வந்தது. அந்த படத்தினுடைய சிறப்பு காட்சிக்கும் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போயிருக்கிறார். ராமன் பரசுராமன் படத்தில் ஒரு காட்சியில் ஏஆர்எஸை சிவகுமார் போட்டடிப்பார். அப்போ அந்த கார்த்தி அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். போன வாரம் எங்கள் அப்பா அடிச்சிங்கல்ல, அதான் இந்த வாரம் எங்கள் அப்பா உங்களை அடித்தார் அப்படின்னு ஏஆர்எஸை பார்த்து சொல்லிவிட்டு போனாராம் கார்த்தி. இந்த சம்பவத்தை ஏஆர்எஸே ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். காடுவெட்டி குருவனுடைய வாழ்க்கை வரலாற்று எடுக்கணும்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? இது சில கோபங்களாலும் இந்த படைப்பு நான் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஜெய் பீம் ஒரு படம் வருது. ஆரோக்கியசாமி அப்படின்ற ஒருத்தர், அவரு ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு கிறித்துவர். ஆனா அவருக்கு குருன்னு பேர் வச்சு அந்த கொடூரமான போலீஸ் அதிகாரி சாதி வெறியில தான் அடிச்சு கொண்டுட்டான்னு சொல்லி பேருங்கிற குருங்கிற பேரும் வருது, அக்னி குண்டமும் வருது. சரி, நீங்க இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தப்பட்டவரா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.